அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய லவ் ஸ்டோரிக்கு ஹாப்பி எண்டிங்கே கிடையாது. இது ஏதாச்சும் ஒரு ரிலீஜியஸ் இல்லைன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்குது. அண்ட் அதுலேயும் தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம், இப்போ வரைக்குமே நிறைய ஆணவ படுகொலைகள்லாம் இதனால் நடந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி 1100 ஃப்ரான்ஸில் ஒரு ஃபேமஸ் ஃபிலாசபர் அபிலாட்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட லெக்சர் எடுத்துக்கிறதுக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூரோப்பில் இருந்து வருவாங்க. அதில் ஒருத்தர் தான் எலாயிஸ். இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் இது நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன்ஸில் அபிலாடும் எலாயிஸும் ஒருத்தவங்க தான். அண்ட் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. ஆனால் இது எல்லாமே இவங்க சீக்ரெட்டாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெலாயிஸோட அங்கிளுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியுது. அதுக்கப்புறம் அபிலாடும் ஹெலாயிஸும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அபிலாடு ஒரு மாங்கா மாறிடுறாரு. ஹெலாயிஸ் அவங்களோட ரிலிஜியனே சேஞ்ச் பண்ணி ஒரு நன்னா மாறிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. இவங்க அதுக்கப்புறமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லெட்டர்ஸ் மூலயமா மாற்றி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நடந்து மோர் தென் 900 இயர்ஸ் ஆகுது. ஆனால் அபிலாடும் ஹெலாயிஸும் அந்த லெட்டர்ஸ் மூலயமா இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மறக்காம இந்த ரீலை உங்களோட பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் திஸ் இஸ் டே 33 ஆஃப் 100 Days to 100K சேலஞ்ச். நான் உங்க சிவா. இது உங்க சேனல் கிளிக் டு டார்க்.